2 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஒரு படத்தில் ஆடியோ ரிலீஸில் பேசும்போது, அப்பா நீ என்னை ஹீரோ ஆக்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கப்பா, 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் நீ மதுரைக்கு போய் அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். அண்ணனுக்கு வந்து கரெக்டாக அந்த காசை வந்து ஒழுங்காக செலவழித்து படம் எடுக்க தெரியாது, எனக்கு சினிமாவை பற்றி என்னமே தெரியாதுப்பா, நீ என்னை கொண்டாந்து நிப்பாட்டிட்டப்பான்னு பேசும்போது, ஒரு தகப்பனா நான் அந்த படத்தில் நடிக்கலை, எனக்கு அவருக்கும் நேரடி ரத்த சம்பந்தம் இல்லை. எப்போ ஒரு தகப்பனுடைய வலியை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் உழைக்கிறாங்கிறத ஒரு மகன் புரிஞ்சுக்கிறானோ, அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் எந்த தகப்பனும் கிடைக்காது. அந்த வரத்தை அதை மகன் சொல்லி தகப்பன் கேட்குற வாய்ப்பை நிறைய பேருக்கு காலம் கொடுக்காது. அது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை அப்பாவுக்கு மகனுக்கு கிடைச்சது. அப்படி கிடைக்கலைன்னா என்ன ஆகும்? அதுதான் இட்லி கடை. அப்படி ஒரு பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு அந்த கதையில் எனக்கு ராமராஜன் ஒரு கதாபாத்திரம், நாங்கள் 2 பேர் வந்து வெளிநாட்டில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங். ஒரு வசனகர்த்தா தனுஷை வந்து நான் அந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக பார்த்தேன். ஏன்னா ஒரு எமோஷனாக இப்போ பார்த்திபன் சார் இருக்கார், மற்ற கஸ்தூரிராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வசனத்தில் பயிற்சி இருக்கும். இவர் எழுதி கொடுத்ததை கேட்டு வந்தவர் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி மாண்டேஜஸ் எடுக்கிறதாலும் சரி, டயலாக்ஸ் எடுக்கிறதாலும் சரி, ரொம்ப சின்சியராக உளறிடுவேன் நான். அந்த டயலாக் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அருமையான எமோஷனலாக ஒரு குடும்ப உறவை வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு புரியும்லாங்கிற கருத்து தான் இட்லி கடையில். இந்த படத்தில் என்னை எல்லாரும் கவனிச்சுக்கிட்ட டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கும், தம்பி ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும், படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரமேஷ், துரை, கிருஷ்ணா, அசோசியேட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, கேமராமேன் கிரண், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தம்பி அருண் விஜய், தேங்க்யூ ஸோ மச் தம்பி. நீங்கள் எல்லாரும் உங்களை வந்து அந்த 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 ஆட்டிடியூட் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சினிமா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஆகஸ்ட் ஹீரோ விஜயகுமாரனுடைய மகன் முறையில் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இப்போ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் ஒரு படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தை காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே இட்லி கடை படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போதான் படுக்கிறாரு, எப்போதான் எழுந்துக்கிறாரு, எப்போதான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர். வந்து இந்த இட்லி கடை மூலிமா இதாவது 4வது படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையுன்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இதை ஆகாஷ் தம்பி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய், சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே, ராஜ்கிரண் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதில் இருக்காரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த இட்லி கடை தயாராக இருக்கிறது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தனுஷாரை கேட்டுட்டேன், சார் எப்போ எனக்கு படத்தை காட்ட போறீங்கன்னு. சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் இந்த சவுண்டெல்லாம் இருக்குது, முடித்தோடனே கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வட சென்னை 2 தனுஷாரை கேட்டுட்டேன், ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. வட சென்னை 2 வெற்றிமாறன் சாரோட விரைவில் ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறோம். அது வந்து வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல நடக்க போகுது. ஒரே ஒரு அப்டேட்ல மொத்த நேரு ஸ்டேடியமே அலற விட்டீங்க சார். இட்லி கடை வெற்றி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். It's been really long. I have actually been to Chennai and I've had a release. I'm going to have a release here, so I'm very excited. I'm very excited to see all of you. I don't know where to begin because this is just coming back home. It feels like that. So thank you. I would say thank you to Shreyas
for giving me that call for this film, and Dhanush sir, obviously. I've been a fan of him, as we all are. He's a finest actor, and to work with him under his direction, also as a co-actor, it was a dream come true, so thank you so much. To all my other co-actors, Satyaraj sir, Arun Vijay sir, to work with all of them, it was lovely because they were really supportive. To all my cast and crew, to the technicians, everyone who's made this film come alive and helped my character. I love GV. We've acted in a film. Everybody loves GV, ma'am. Everyone That is loves the problem. GV. Everybody loving GV from all. Also, I can't believe now he's giving music to this film, and I absolutely love his music, so thank you so much. He's a very dear friend of mine. I'm very happy we're working together on project. Thank you. பாத்திரம் கிடைச்சதுன்னா பாயாசம் வைப்பாங்க. ஆனா இவரு தனக்கு கிடைச்ச எல்லா பாத்திரத்தையுமே பாயாசமா இனிக்க செய்யற ஒருத்தர். So sweet, so great, so talented, smashing, dashing Dhanush. ஒரு புது அவர் அப்பாக்கு என்ன ஆசை இருக்கும்னா, அந்த ஊருக்குள்ள பையன் தன்னுடைய பேர் சொல்லும்படியா வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இப்படி ஊரே சேர்ந்து தன்னுடைய பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வளர்ந்துருக்கானா, இவரை பெத்த அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், இவர் பெத்த அந்த 2 மகன்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். கமல் சார் ஒரு சகலகலா வல்லவன் தான், தனுஷ் சாரும் ஒரு சகலகலா வல்லவன் தான். அவருக்கு ஆட தெரியுமா, இவருக்கு ஆட தெரியும். அவருக்கு பாட தெரியுமா, இவருக்கும் பாட தெரியும். பாட்டு எழுத தெரியுமா, பாட்டு எழுத தெரியும். டைரக்ட் பண்ண தெரியுமா, டைரக்ட் பண்ண தெரியும். இப்ப நம்ம அடுத்து சொல்ல போறது விழா நாயகன் மிஸ்டர் ஜிவி. ஜிவிக்கு வந்து இந்த படம் பண்றது, இன்னைக்கு அவர் பண்ற மியூசிக் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 2012 1001 ஒரு படம் பண்ணியிருக்காரு. எழுதி வச்சுக்கங்க, அந்த படம் வந்து 2025 2050 கூட அந்த மியூசிக் வந்து பேசப்படும். அவ்வளவு இளம் வயதிலேயே அவர் பண்ணியிருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு ராட்சசி, பேயி, பிசாசு, ரத்த காட்டேரி. சுருக்கமா சொல்லனா இவங்க ஒரு தலைவி. சமீபத்தில் அந்த தலைவன் ஒரு படம் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு கதை எழுதுறதுக்கு பேப்பரும் பேனாவும் வேணும். ஆனா தலைவன் தலைவியை வந்து வெறும் விஜய் சேதுபதியோட நடிப்பும் இந்த நித்யா மேனனுடைய நடிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த டைரக்டர் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு அபாரமான நடிப்பு. அதே மாதிரி நித்யா மேனன் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. மீண்டும் நம்ம இந்த படத்தையும் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு காத்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அருண் விஜய், மெரினால பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பாளர் சிலை இருக்கும். அங்க வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு கல்லை நம்பி தள்ளுற மாதிரியான ஒரு சிலை. அந்த 7-8 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு உருவமா இருந்தா அந்த உருவத்தோட பேரு தான் அருண் விஜய். அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலான்னு கிட்ட போன அவங்க வந்து இங்கிலீஷ்ல சிரிச்சாங்க. நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பார்த்தா அழகா இருந்தாங்க. அழகா இருக்கவங்களுக்கு பேர் எதுக்கு? ஒரு பொண்ணுக்கு அழகு எதுனா ஆதார் கார்டு மாதிரி. ஸோ அதனால அந்த பொண்ணுகிட்ட நான் பேரே கேட்கல. அப்படி இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்களுக்கு நடுவில் நானும் ஒரு சின்ன மினி இட்லி மாதிரி ஒரு பாத்திரம் இந்த படத்துல நடிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மற்றபடி இங்கே இளவரசு, வேல்ராஜ் சார், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த எடிட்டர், சிறந்த ஆர்ட் டைரக்டர், இப்படி நிறைய சிறந்தவர்களுக்கு நடுவில் ஸ்ரேயாஸை பற்றி சொல்லி ஆகணும். அவர் என்னை பற்றி சொன்னார். அவர் வந்து ஒரு நோக்கியா மாதிரி, கனெக்டிங் பீப்புள். எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுவார். இப்போ என்ன மாதிரிலாம் ஒரு சென்சிட்டிவான ஆர்டிஸ்ட்டை ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரதா இருந்தால் ரொம்ப அழகாக பேசி எங்கேயும் மனசு நோகாத அளவுக்கு எவ்வளோ பிரமாதமாக அதை கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயாஸ், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கர், அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு ரஷ்யன் ஃபிலிம் இருக்கு. அந்த மாதிரி குவைட்னா அப்படி ஒரு குவைட்டு, அவ்வளோ ஒரு அமைதி. இட்லி கடை டெஃபினட்டா பெருசா கல்லா காட்டும். அவர் இயக்கிற இதய முரளி மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்துல வாய்ப்புக்காக மிஸ்டர் தனுஷுக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். சார், நிறைய விஷயங்கள் சாரை பற்றியும் படத்தை பற்றியும் சொன்னீங்க. ஒரே ஒரு 2 கேள்வி சார். சார், நீங்கள் நிறைய விஷயத்தில் ரசித்து பார்த்துருப்பீங்க. தனுஷ் சார் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர்கிட்ட ஒருவேளை மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தா, ஒருவேளை அவர்கிட்ட மற்றவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் இருந்தா அது கூட எனக்கு பிடிக்கும். அதாவது பிடிக்காத எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஜலதோஷம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
பிடிக்காது சார். ஜலதோஷம் எல்லாருக்கும் பிடிக்கும், அப்ப பிடிக்கும் ஆனா நமக்கு பிடிக்காது. ஆஹா, பிடிக்காத ஒரு ஜலதோஷம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்காத எல்லா விஷயமே எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும் சார். எனக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கு சார். சூப்பரா இருக்கு. இதனால தான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அக்கா நீங்க ஒன்று கேட்கணும், கேளுங்க சார். ஆள் வச்சு கேக்குறீங்க. ஆமா சார். சார் அவர் உங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, அவர் என்கிட்ட இது கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? அவர் நிறைய கொடுத்திருக்காரு இந்த படத்துல. எனக்கு ஒரு அது சின்ன வாய்ப்பா இருந்தாலும் ரொம்ப பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நல்ல சம்பளம் கொடுத்திருக்காரு, அப்புறம் நிறைய மரியாதை கொடுத்திருக்காரு, அன்பு கொடுத்திருக்காரு, நிறைய காதல் கொடுத்திருக்காரு. அவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கு இவ்வளவு சின்ன கேரக்டர் கொடுக்க கூடாது சார், இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேரக்டர் கொடுத்திருக்கலாம். இந்த விழாவை சிறப்பித்து தர வருகை தந்திருக்கும் தம்பி தனுஷ் அவர்களின் ரசிக பெருமக்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த படத்தின் உருவாக்கத்தில் பங்கெடுத்து கொண்ட நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடிப்பு அசுரன் தம்பி தனுஷ் இருக்கிறார். நடிப்பில் வித்தைகள் காட்டும் நித்யா மேனன் இருக்கிறார். என் தம்பி சத்யராஜ், என் தம்பி அருண் விஜய், என் தம்பி பார்த்திபன், என் தம்பி சமுத்திரக்கனி, என் தம்பி இளவரசன், இந்த 5 புலிகளுமே உரிமை கொண்டு நிற்கின்றன. இத்தனைக்கும் நடுவில் நானும் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்கு ரசிக பெருமக்களாகிய உங்கள் ஆதரவும் ஊடக நண்பர்களின் ஆதரவும் எனக்கு வேண்டும். என்னையும் எங்கள் குழுவையும் இந்த படத்தையும் ஆதரிக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். என்னம்மா கண்ணுங்களா, சௌக்கியமா? கண்டிப்பா சௌக்கியமா தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு நல்ல நடிகருடைய ரசிகர்கள் சௌக்கியமா தான் இருப்பாங்க. ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு கலைஞன் அப்படின்னா அது என்னுடைய அன்பு தம்பி தனுஷ் தான். ஏற்கனவே பார்த்திபன் சார் நிறைய பேசிட்டாரு. நடிப்பு, டைரக்ஷன், பாட்டு எழுதுறது, பாடுறது, டான்ஸ், ஃபைட்டு அப்படின்னு. கமல் சார், சாரி சார், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன். ஒரு சகலகலா வல்லவன் தனுஷ். ஏன்னா எனக்கு அதை தாண்டி எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கல. ஏன்னா அசுரன் படம் பார்த்து, கர்ணன் படம் பார்த்தப்போ 2 முக்கியமான தலைவர்களுடைய ஐடியாலஜி பிரமாதமா படத்துல கொண்டு வந்தாரு. ஒன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரனுடைய ஐடியாலஜி. இந்த படத்துல பார்த்திபன் சார் சொன்னாரு, என் கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர் அப்படின்னு. தனுஷ் நீங்க கதை சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்? கெஞ்சின குழந்தை மாதிரி, தனுஷ் நான் வேணா அந்த கேரக்டர் பண்ணிக்கிறேன், கான்ஸ்டபிள் கேரக்டர் அப்படின்னு. இல்லை சார், அது பார்த்திபன் சார் பண்றாரு சார். அப்படியா, ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை சார், உங்க கேரக்டர் நல்லா இருக்கு, நீங்க வேணா பாருங்க சார் அப்படின்னாரு. பட் நினைச்சதை விட நல்லா வந்துருச்சு. உண்மையிலேயே நான் என்ன நினைச்சனோ அதை விட பல மடங்கு அந்த கேரக்டர் நல்லா எனக்கு ஒரு சின்ன டான்ஸும் கொடுத்து, திடீர்னு சார் டான்ஸ் ஆடுங்க சார் அப்படின்ட்டாரு. அது ஜிவி பிரகாஷ் மியூசிக் அப்படிங்கும் போது கேட்கவே வேண்டாம், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவா நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் நடிக்கிற படம்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல கூட நடிகர் தலம் சாவித்திரி நடிக்கிறாங்கன்னா அப்படின்னா இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கல தனுஷ் கூட நித்யா மேனன் அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. திருச்சிற்றம்பலத்தில் 2 பேரும் போட்டு நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய பாராட்டை நான் சொல்ல விரும்புறது என்னுடைய அன்பு தம்பி அருண் விஜய்க்கு தான். ஏன்னா ஒரு ஆக்டர்னுடைய ஈகோ என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு ஹீரோவா இருந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண போகையில அது என்னதான் நடிப்பு அப்படின்னாலும் கூட நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னாலும் கூட அதுல அவ்வளவு ஸ்கோப் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப். ஒரு டைரக்டரா தனுஷ் உங்களுக்கு பிரமாதமா பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டது. உண்மையிலேயே உங்க வயசுல நான் இருந்து எங்கிட்ட வேற ஒரு ஹீரோ டைரக்ட் பண்ற படத்துல இப்படி வில்லனா நடிக்க சொல்லி கேட்டிருந்தா உண்மையிலேயே நடிச்சிருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், என்னடா நம்மளுக்கு வம்பா போயிருமே அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி இல்லாம உங்களை எக்ஸலண்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடிப்பு விஷயத்துல நான் என்னுடைய சீனியர்கள் கிட்டையும் கத்துக்குவேன்.
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்டையும் நடிகர் தலைவர் சிவாஜி கிட்டையும் கத்துக்குவேன், என்னுடைய ஜூனியரா இருக்கிற தம்பி தனுஷ் கிட்டையும் கத்துக்குவேன். ஏன்னா இல்ல அப்பதான் நம்ம அப்டேட் ஆக முடியும். என்னன்னா தனுஷ் மாதிரி சரியான டைரக்டர் இருந்தா தான் கடிவாளம் போட்டு இழுத்து சார் இது போதும் சார், இந்த அளவுக்கு பண்ணா போதும் சார் அப்படின்னு கரெக்ட் பண்ணி கொடுத்து புதுசா ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்லி கொடுத்தார் தனுஷ் டைரக்டரா. இல்ல இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் வந்து ஓஹோன்னு பேர் வாங்கிட்டாங்க. விஜயகுமார் அண்ணனுக்கெல்லாம் தெரியும், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அப்படியே அலறுது இண்டஸ்ட்ரியா. அந்த நேரத்துல பிரசாத் ஸ்டுடியோ ஓனர் பிரசாத் சார் கிட்ட இருவர் உள்ள படம் நடிக்கல அவ்வளவு பெரிய சிவாஜி சாருக்கு அவர் சொல்றாரு, இது லாங் ஷாட் இல்ல க்ளோஸ் அப், இவ்வளவு நடிச்சா போதும், இது மிட் ஷாட் ப்ரொஃபைல் இருக்குது கேமரா, இப்படி நடிச்சா போதும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து நான் வந்து என்ன சிவாஜி சார் கூட ஒப்பிடல, ஆனா தனுஷை வந்து பிரசாத் சார் கூட நான் ஏன்னா எல்லா சீனியர் ஆக்டர்களையும் ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஷாலினி பாண்டே ஒரு சீன் வந்து ஃபுல்லா அவங்க தான் பேசுவாங்க, தனுஷ் வந்து டைரக்ட் பண்றாரு, நானும் அருண் விஜய் அங்க நிக்கிறோம், ஃபுல்லாவே அது வந்து அவங்களுடைய சீனு. நான் வந்து கேரவன்ல பார்த்தேன், ஷாலினி பாண்டேக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் பேசினேன். ஷாலினி எனக்கு ஒன்றரை லாங்குவேஜ் தாங்க தெரியும், ஒரு தமிழ் அரை இங்கிலீஷ். அதனால ஷாலினி, ஐ saw the paper in the caravan and I have a very big doubt how you are going to handle this dialogue, but in the location you did excellent, you did a fantastic performance, hats off to you. இப்படிப்பட்ட ஒரு அருமையான டீம் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய தம்பி தனுஷுக்கு, ஸ்ரேயா சார், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணமா இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம், விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். சார் உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்டுக்கலாமா சார்? நீங்க வந்து தனுஷ் சாரோட இயக்கத்துல முதல்ல நடிக்கிறீங்க. டைரக்டர் தனுஷ் அவர்களை நீங்க ரசிச்சீங்களா, இல்ல ஆக்டர் தனுஷை தான் ரொம்ப ரசிக்கிறீங்களா? ஒரு நடிகரா ரொம்ப ரசிச்சது வந்து அசுரன் படம் பார்த்து. அதுக்கு என்ன காரணம்னா, இல்ல ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கும் போது அவர் கொஞ்சம் ஸ்லிம்மா இருப்பாரு, இவர் எப்படி அப்பா வேஷத்தில் நடிப்பாரு. நாங்கெல்லாம் கொஞ்சம் வரையிலேயே வயசாகி தான் வந்தோம், அதனால அது வந்து உண்மையிலேயே மிரட்டிட்டாரு. சார் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவர் தங்க மகன் அப்படின்றது தெரியும். நீங்க ஒரு குவாலிட்டி சொல்லி இதனால அவர் தங்க மகன் அப்படின்னா நீங்க ரசிச்ச ஒரு குவாலிட்டி என்ன சார் சொல்லுவீங்க? பல சாதனைகளை பண்ணிட்டு அவ்வளவு அடக்கமா இருக்காரு பாருங்க, அதுதான் அவருடைய பெரிய குவாலிட்டி. உண்மையிலேயே நான்லாம் அவர் மாதிரி ஹாலிவுட் படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நம்ம நடைய கொஞ்சம் வேற லெவலுக்கு தான் இருக்கும். இந்த சொல்ல போன பிராக்டிஸ் பண்ணிட்டு தலைகளாக கூட நடந்து வந்திருப்பேன். தேங்க்யூ தனுஷ், தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம். அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அக்கானா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், மாமனா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும், நியாயம் தாண்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா, தனுஷ் தாண்டா. நீங்க இதை சொல்றதுக்கு என்னையே கூட்டிட்டு வந்தீங்க. இவர் வந்து என் கூட 3 படம் பண்ணியிருக்காருங்க. 1994 தாய் மனசு, மகத்தான ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சாரோட என் ஆசை ராசாவேன்னு ஒரு படம், துள்ளுவத இளமை. அந்த படத்தில் இவர் நடித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா ரொம்ப நிறைய பேர் அதில் நடிச்சுட்டு வேண்டான்ட்டு போயிட்டாங்க. என்னமோ 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கோலி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு அந்த படத்தோட தரம் அவ்வளவுதான். அருமை நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எல்லா டைரக்டரையும் பிடிக்கும், ஆனால் இவரை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். நான் ஒரு படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னா வந்தார் வீட்டுக்கு. ஆளை பார்க்க வீட்டுக்கு வரும்போது தம்பி தனுஷையும் செல்வராகவனையும் கூட்டிகிட்டு வந்தார். 2 பேரும் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி வந்து என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன், என் பையன் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பல பேரை வைத்து இயக்கியவர் அவர். அவங்க பையனையே அவங்க பையன் டைரக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து இது ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க சார், ஷூட்டிங்க்கு நான் வரும்போது உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு எனக்கு கொடுக்கணும், அதான் கண்டிஷன் கேட்டேன்.
அதே மாதிரி 5 நாள் 6 நாள் அவங்க வீட்டில் இருந்த சாப்பாடு அனுப்பிச்சு அதை தான் நான் சாப்பிட்டேன். என்ன சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் உங்களை இயக்குனேன், இன்னைக்கு என் மகன் உங்க மகனை இயக்குனர். நன்றி நன்றி நன்றி. 2002 ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்க கையில கொடுத்தேன். இன்னைக்கு நீங்க அவனை எங்க கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கரகோஷத்திலிருந்து நல்லா தெரியுது. இந்த கரகோஷமும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தொடர்ந்து இருக்கணும்னு உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை அருண் விஜய் தலையோட எண்ணெய் எறிந்தால் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்தாரு. இன்னைக்கு உங்களால் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் படத்தில் இட்லி கடையில் நடித்ததுனால இன்னும் ஒரு படி மேலே வருவார். தனுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளர்க. நீங்கள் இன்னும் எங்கேயோ போறீங்க, அதில் நோ டவுட். உண்மை சத்தியம் உழைப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. God bless you. All the best. எனக்கும் தனுஷ் சாருக்கும் இப்போ படம் பண்ண போறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பந்தம் இருக்கு. நான் ரொம்ப அவரை மீட் கூட பண்ணதில்லை. 2002ல துள்ளுவதிலமை படம் வந்தது. அது வரைக்கும் வீட்டில் அப்பா அம்மா இல்லை யாராவது மாமா பெரியவங்க யாரோடையாவது தான் தியேட்டருக்கு போக முடியும். அதுதான் நான் தனியாக தியேட்டருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபர்ஸ்ட் தனியாக பார்த்த படம் துள்ளுவதிலமை. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜ் போகிற லீவில் நடுவில் வந்த படம் அது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் காதல் கொண்டேன்னு ஒரு படம் வந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் somebody has arrived அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த ஜெனரேஷன்ல தியேட்டர் போய் படம் பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. சரி, ஓகே. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஒரு படம் அவர் பண்ணியிருக்காரு, இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு, அவங்க அண்ணனே டைரக்ட் பண்றாரு, அதனால அவரே எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு போல, இப்படி எல்லாம் ஒரு இது நிறைய பேசுவாங்கல்ல அப்போ. அண்ட் ரொம்ப யங்கா இருந்தாரு. அதுக்கப்புறம் திருடா திருடின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபில்ம். திருடா திருடிங்கிறது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம்ல அந்த மன்மதராசா பாட்டு அது ஒலிக்காத இடமே இல்லை. அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் நம்பர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 2 நேஷனல் அவார்டு ஆக்டரா, 2 நேஷனல் அவார்டு ப்ரொடியூசரா, டைரக்டரா, இப்போ 4வது படம்னு நினைக்கிறேன், கரெக்டா சொன்னா சாருக்கு. இப்படி தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அதை பார்க்கும்பொழுது அந்த ஆச்சரியம் இன்னும் அகலாமல் இருக்கு. அண்ட் இன்னைக்கு தனுஷ் சார் ஒரு நேம், ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த போஸ்டர் அடிக்கடி காட்டுறாங்க. ஒரு வேட்டி, சட்டை, நெத்தியில பட்டை அதெல்லாம் போட்டுட்டு ஐ திங்க் இஸ் ஒரு நேஷனல் பிராண்ட். இன்னைக்கு அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். நம்ம சவுத் இந்தியன் சினிமால இருந்து தனுஷ் சார் ஒரு உலக அளவுல தெரிகிற அந்த ஊர் சினிமால நடிச்சு அவர் பண்ண படங்கள், இப்போ இங்க வந்தவங்க எல்லாம் பிடிச்ச படங்கள்னு சொல்ற எந்த படமா இருக்கட்டும், அசுரன், வடசென்னை, ஆர் பொல்லாதவன், புதுப்பேட்டை, இப்படி எல்லா படமுமே ரொம்ப நமக்கு பக்கத்துல இருக்கிற மண் சார்ந்த கதைகளாவே இருக்கும். அமரன் படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ், அவருடைய இசை அமைப்புல வர படம் இது. வெளியில வந்த 2 சாங்ஸும் சரி, இப்ப இங்க பெர்ஃபார்ம் பண்ண 2 சாங்ஸுமே சரி, கண்டிப்பா அவர் இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆல்பமா தனுஷ் சார் காம்பினேஷன்ல பண்ணிடுவாருன்றது அது ஊர்ஜிதப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். சூப்பரா இருந்தது சாங்ஸ் எல்லாம். டான் பிக்சர்ஸ் முதல்ல அனௌன்ஸ் பண்ண படம் இதுன்னு நினைக்கிறேன் தயாரிப்புல. நீங்க தயாரிச்சு வெளிவர போற முதல் படமும் இதாக தான் இருக்கும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்ட ஸ்ரேயாஸ் ப்ரோக்கு தேங்க்ஸ். அண்ட் அருண் விஜய் சார், யூ ஆர் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன். எல்லா என்டையர் க்ரூ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, ரொம்ப நன்றி ஃபார் யோர் லவ், ஃபார் யோர் சப்போர்ட். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை இந்த படம் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், டேட்ஸ் இல்லை. ஸோ வி ஸ்போக் அபவுட் இட். ஓகே, இது முடியாது சொல்லி சரின்னு நான் வேற ஷூட்டுக்கு போனேன். ஜஸ்ட் ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கு, கேன் வி டூ இட்னு. அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம்.
சரி யூனோ வாட் இது பண்ணிடலாம், இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நானே பண்ணிடுறேன், அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி இது வந்து நடந்தது. ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம், ரொம்ப உயிர் இருக்கிற படம், வெரி வெரி எமோஷ்னல். அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல் திருச்சிற்றம்பலம்லேயும் சோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன், நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன், நான் இது டஸ் இட் சூட் மீன்னு கேட்டேன். இல்லை 100% யூ வில் பி ரைட் ஃபார் இட், ஐ வாண்ட் யூ ஓன்லி டு டூ இட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடையில் திருப்பியும் நான் கேட்டேன், ஐ யூ ஷுவர் நான் இதுக்கு கரெக்ட் காஸ்டா, இதுக்கு ஓகேவா இருக்குமா, நல்லா இருக்குமா நான் பண்ணான்னு. நோ இட் வில் பி பர்ஃபெக்ட், நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ஜேர்னி ஆஃப் இட்லி கடை. ஃபைனலி வி ஆர் ஹியர். படத்தில் எனக்கு மோஸ்ட்லி இளவரசன் சார், தனுஷ் அண்ட் சமுத்திரகாணி சார் கூட தான் எனக்கு சீன்ஸ் இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஆஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், ஷாலினி அண்ட் அருண் விஜய், உங்கள் கூட ஒரு ஹாஃப் டே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் தட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங். சத்யராஜ் சார், ஐ ஸ்டில் லிசன் டு யுவர் சாங்ஸ். இப்போ எப்போவுமே காரில் நான் கேட்குறது செந்தமிழ்நாட்டு தமிழச்சி. ஐ ஆல்வேஸ் ஹியர் இட். ஸோ உங்களை டைரெக்டாக பார்த்தது எனக்கு ரொம்ப சரியலாக இருந்தது. இட் வாஸ் லைக் ஓ மை காட். So I really enjoyed working with all of you. Parthiban sir, finally we got to work again for very short but still. GV, this is the first time we are meeting and working together. Thank you so much for being part of this, and you've given great music. All the rest of the crew, Kavya, Shreyas, Namela, we've known each other since Tiruchitrambalam, so you all are like family and friends to me, and thank you for being that. Thank you, Dhanush. Finally, you know, after Tiruchitrambalam, very happy to do one more film, and yeah, thank you for making me a part of such a beautiful film. So ellarum paranga, you will absolutely love the film. Yeah, that's it. உங்களுடைய கண் பார்வையில் இட்லி கடையில் இருக்கிற தனுஷ் சார் வந்து பூக்கியா, இல்லைன்னா திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? பழம் பூக்கியா? பூக்கினா வந்து கியூட்டா, ஸ்வீட்டா, அந்த மாதிரி கேரக்டர் திருச்சிற்றம்பலம் தானே. ரெண்டு பேர்ல பயங்கர ரொமான்டிக் யார் மேம்? ரொமான்டிக் பழம் தான் நினைக்கிறேன். பழம் தானா? ஏன் மேம், ஏன் அப்படி சொல்றீங்க நித்யா? ப்ளீஸ் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பார்க்கலையா எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க அந்த படத்துல? கரெக்ட், சாரி, என்ன மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட்டா எரிஞ்சிருச்சு பல்ப். நெக்ஸ்ட், தனுஷ் சார் ஆக்டரா எவ்வளவு பிடிக்கும், டைரக்டரா எவ்வளவு பிடிக்கும்? இட்ஸ் a good question. நான் அவங்க கிட்டே சொல்லிருக்கேன் இது. I've told him this directly that for me I think he's a much better director than even an actor. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம எனர்ஜி. தனுஷ் சார் ஃபேன்ஸோ தனுஷ் சார் மாதிரியே அப்படியே ஃபுல் எனர்ஜியோட மாஸ் பண்றீங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்றது? பொல்லாதவன் 2007 என்னோட 3வது படம். அந்த ஆடியோ லான்ச் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன பையனா அப்படியே ஆடியோ லான்ச்ல இருந்தேன், நிறைய பேர் இருந்தாங்க. இவர் வந்தார், வந்த உடனே என் கிட்ட வந்துட்டு கையை பிடிச்சி கூட்டு போனார். நானும் உன்ன மாதிரி சின்ன பையனா தான் இருந்தேன், இந்த மாதிரி நானும் அப்படியே ஓரமா தான் இருந்தேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அந்த ஆடியோ லான்ச்ல என்னை வந்து ஸ்டேஜுக்கு கூட்டு போனாரு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னி வரைக்கும் இருக்கு. அந்த படம் வந்து அந்த தீபாவளியில வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மெமரி கொடுத்துச்சு. அது இன்னி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொல்லாதவனா இருக்கட்டும், அசூரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மயக்கம் என்னவா இருக்கட்டும், ஆடுகளமா இருக்கட்டும், ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது, அதுவும் இவர் படத்துக்கு தான், வாத்தி படத்துக்கு கிடைச்சது. ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் மேஜிக், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஆனஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஆனஸ்ட் பர்சன், ப்ரூட்டலி ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இட்லி கடை ஒரு ரூட்டடான வில்லேஜ் ஃபிலிம், நம்ம ரூட்ஸ்ல நம்ம ஒரு இமோஷனலான ஒரு ஃபிலிம்,
ஒரு டைரக்டரா வந்து அவர் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. நான் திருச்சிற்றம்பலம் பார்த்தபோது ஃபீல் பண்ண ஒரு ஃபைட் சீன் இருக்கும், அதுல வந்து அவர் ஃபைட் பண்ணவே மாட்டாரு. நான் கேட்டேன் எப்படி நீங்க இது எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு டைரக்டரா பயங்கர ஆனஸ்டா எழுதிருப்பாரு. ஸோ அவருடைய கிராஃப்ட்டுக்கு வந்து செம ஆனஸ்டான ஒரு டைரக்டர். இட்லி கடையிலுமே நான் கேட்பேன், மச்சான் அந்த மாதிரி டான்ஸா ஒரு சாங் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க, இப்படி பண்ணலாமா? அதெல்லாம் கிடையாது, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலரா சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த ஒரு அழகான ஒரு இசை வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. கதையோட்டமா, ஒரு உயிரோட்டமா, ஒரு இமோஷனலான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தந்தையவோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலியவோ நினைச்சு பார்ப்போம். கண்டிப்பா அந்த படம் நடக்கும்போது உங்களோட ரிலேட் பண்ணுவீங்க, உங்க ஃபாதரை நினைச்சு பார்ப்பீங்க, எவ்வளோ நம்ம ஃபேமிலி நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட ஒரு இமோஷனல் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் இட்லி கடை. ஸோ தேங்க்ஸ் தனுஷ் சார் ஃபார் அகெயின் அண்ட் அகெயின் ஹேவிங் மீ இன் யோர் ஃபிலிம்ஸ். அண்ட் இதுவும் நமக்கு பொல்லாதவன் மாதிரியும் அசூரன் மாதிரியும் ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் நான் நம்புறேன். அண்ட் இந்த படம் கம்போசிங் அப்போ ஸ்ரேயஸ் வந்து கூப்பிடுவாரு, ரீ ரெக்கார்டிங் பண்ணோம் சார் அப்படின்னு. ஓகே, எங்கேயோ சார் ஷூட்டிங்ல இருக்காங்க, உடனே ஃபாரின் கூட்டு போவாரு ஸ்ரேயஸ், நம்ம ஜப்பானா அமெரிக்காவா எங்க கூட்டு போவாரு அப்படின்னா தேனியில வந்து சங்கராபுரம் கூட்டு போயிட்டு அங்கேயே அவங்க கேரவேன்ல கம்போஸ் பண்ணோம். ஒரு 15 நாள் உட்காந்து ரீ ரெக்கார்டிங் வாசிப்போம். அது மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீம். எல்லா ஆக்டர்ஸுமே செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் சாரா இருக்கட்டும், பார்த்திபன் சாரா இருக்கட்டும், சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஸ்டைலா இருக்காரு இந்த படத்துல. நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் தனுஷ் சார் கிட்ட, செம்ம ஸ்டைலா இருக்காரு இந்த படத்துல அப்படின்னு. ஷாலினி என்னோட ஃப்ரெண்டு, அவங்களும் இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான சீன் இருக்கும், சிங்கிள் ஷாட் சீன் வந்து அப்படியே வெலாசி இருக்காங்க. ஸோ நைஸ் ஷாலினி. அப்புறம் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் காம்பினேஷனுக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ரொம்ப ஒரு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்கிரிப்ட். இந்த படத்துடைய பாடல்களும் இன்னும் நிறைய சாங் வரணும். எல்லாம் இந்த போஸ்டர் பார்த்து அந்த டான்ஸ் நம்பர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதுவும் சீக்கிரம் விட்டுருவோம்னு நினைக்கிறேன். நிறைய எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய நம்பர்ஸ் இருக்கு. எங்க டைரக்டர் சார் வந்து ஓகே சார் உடனே நாங்கள் எல்லா சாங்ஸையும் வந்து ரிவீல் பண்ணுவோம். Thank you Dawn Pictures, Akash, Shreyas for giving me this opportunity, and I really wish Idli Kada becomes a blockbuster for all of us. And crew, GK Prasanna, cameraman, Kiran, Jackie sir, Kavya, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பேராகும். October 1st ஒரு 7 நாள் ஹாலிடே இருக்கு, பெரிய ஒரு கலெக்ஷனை அள்ளி கொடுக்க போகுது. தேங்க்ஸ் Red Jain for releasing this film. Thank you. ஓகே, சோ ஜிவி சார் உங்ககிட்ட அடுத்து வந்து ஒரு 5 minutes questions கேட்க போறோம். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான், ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. ஃபன் கேள்விகள் தான், எல்லாம் கற்பனையே. நீங்க முதல்ல இருந்தே வில்லங்கமா தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. விஜய் இருக்கிறதால கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு, கொஞ்சம் மேட்சிங் ஏதாவது தேவைன்னா பண்ணி கொடுங்க விஜய். ஓகே, இப்போ என்னன்னா தனுஷ் சாரோட ஒரு படம் பார்ட் 2 பண்றாங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த படங்கள், ஆனா அந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோ. ஓகே, தனுஷ் சார் தான் டைரக்டர். இந்த படங்கள்ல எந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? துள்ளுவதோ இளமை, திருடா திருடி, பொல்லாதவன், அசுரன், இதுல எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அவர் டைரக்ட் பண்ணுவாரு. இப்ப அதே ரோல் நீங்க பார்ட் 2ல நடிக்கிறீங்க, ஓகேவா? நம்ம யங்கா ஒன்னு சூஸ் பண்ணுவோம், துள்ளுவதோ இளமை 2 பண்ணுவோம். ஓஹோ, ஆக்சுவலி ராயன்ல வந்து என்ன வந்து அந்த பிரதர் கேரக்டர் பண்ண சொன்னாரு. உண்மையாவே அதுல வந்து ஒரு பிட்ரேயல் இருந்ததுனால நான் பண்ணல. சரி, அந்த பிட்ரேயல் வந்து நம்ம அப்படி ஒரு விஷயம் கூட என் நண்பனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அதை நான் பண்ண மாட்டேன். அந்த 4 பேர் லிஸ்ட்ல நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். சரி சார், இப்போ வந்து துள்ளுவதோ இளமை படம் பண்றோம், பார்ட் 2 நீங்க தான் ஹீரோ, சார் தான் டைரக்டர். இப்போ இதுல எந்த ஹீரோயினை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன்ஸ் இதோ: ஆனா தி ஆர்மஸ், சிட்னி ஸ்வீனி, ஜெண்டேயா, நித்யா மேனன், ஷாலினி பாண்டே. இதுல யாரை சூஸ் பண்ணுவீங்க? கற்பனை கேள்வி. அது சிங்கிள் ஹீரோயின் படமா இருக்கும்னு யார் சொன்னது? மேபி அதை நாங்க எல்லாருமே காஸ்ட் பண்ணுவோம். என்ன மச்சான், துள்ளுவது இளமையில ஒரு ஹீரோயின் தான் இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு கற்பனை. பார்ட் 2ன்ற போது ஏன் ஒரு ஹீரோயினை நம்ம ஒர்க் பண்ணோம்? ஒரு ஹீரோயின் தான் சார் தருவோம், கட்டுப்படி ஆகாது கம்பெனிக்கு, ஒரு ஹீரோயின் தான். நமக்கு ஆனா டி ஆர்மஸ் ஓகே தான். தேங்க்யூ.
இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், எங்கள் இட்லி கடை குடும்பத்தைச் சேர்ந்த படக்குழுவினருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலா இங்கே இவ்வளோ நேரம் கூடியிருக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் மற்ற ஹீரோஸ் காம்பினேஷனில் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஓகே சொன்ன படம் ஒன்று என்ன இருந்தால், 2 இட்லி கடை. ஏன்னா இயக்குனர் தனுஷ் சார் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. கூப்பிட்டாரு, கதை சொன்னார், இந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், இந்த வேர்ல்டை பற்றி சொன்னார் சார். இது வந்து ஏன்னா எங்களோட வேர்ல்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்ற ஒரு இந்த கதைக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுதுன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டில் அந்த கோர் எமோஷனை கதையில் எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் பிரதர். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, பிரதர் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை சொல்லிட்டு இருக்கும் போதே, பிரதர் நான் பண்ணுறேன், உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட் படம் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தை எப்படி போர்ட்ரே பண்ணால் அவரோட பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்பாட்டில் எனக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த டீம் ஃபுல்லாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இட் வாஸ் தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டீம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஐவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். அண்ட் மை கோஸ்டார்ஸ் சத்யராஜ் அண்ணன், அண்ணா இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். இட் வாஸ் பிரில்லியன்ட். பார்த்திபன் அண்ணா அகேன், அவர் எப்போ செட்டில் இருந்தாலும் ஒரு கலகலப்பாக இருக்கும், எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. அண்ட் ராஜ்கிரண் சார், his character will be a backbone of the film. And Shalini, it was wonderful working with you. Nithya Menon, again, தனுஷ் பிரதரோட அவங்களோட காம்பினேஷன் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வேற மாதிரியா ஒரு விஷயம் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோன் டு பி a treat. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக மட்டுமே இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஜிவி பிரதர், அது எப்படி தான் இவங்க 2 பேரும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியலப்பா. அதாவது என்ன படம் எடுத்தாலும் இவங்க காம்பினேஷனில் ஹிட்டு. சாங்ஸ் ஆர் அமேசிங், எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் படத்தை ஃபுல்லாக உங்கள் ஆர்ஆரோட பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். லெட் தி ஆடியன்ஸ் ரியலி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஆகாஷ் பாஸ்கரன் சார், இங்கே தான் நான் வந்து அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ரேயாஸும் சிவானாவும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங்க்கும் வந்ததில்லை. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இந்த டீமை நம்பி அவர் அப்படியே கொடுத்துட்டார், எப்படி இவங்க ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகலை சார். இந்த ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு இந்த படம் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இட் வில் பி a feather on the cap. I wish you all the best sir. Thank you. And October 1st ஒரு பெரிய ஃபீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, ரெடியா இருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.